Hi friends, welcome to BL Tamil channel. இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங் வீடியோ என்னன்னா கேஸ் இண்டக்ஷன் விடியம் SS சில்க் 3 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ்வோட MRP ரேட்டு 12,322 ரூபா. நான் வாங்கின அமௌண்ட்டு 7,790 ரூபா. ஒரு 10 ரூபா கம்மி 7,800 ரூபா அப்படின்னு ரவுண்டாக வச்சுக்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ் 3 பர்னர் ஐ கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி டபுள் கோட்டிங்கில் ஸ்டீல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் தான் ஒரு 15 வருஷமாக யூஸ் பண்ணினேன். அது சரியாக எரியல, அதனால் இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினேன். நம்ம கேஸ் ஸ்டவ் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 2-3 கடையில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூலாம் கேட்கணும். அப்புறம் அமௌண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆன்லைன்லேயும் நம்ம செக் பண்ணணும். ஆன்லைனில் கம்மியாக இருக்கா இல்லை கடையில் கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆன்லைனில் மாடல் பார்த்தா கூட கடையில் நேரில் போயிட்டு பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஆன்லைனுக்கும் கடை அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடையிலையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்குகிற கேஸ் ஸ்டவ் லாங் லைஃப் வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கிளாஸ் ஸ்டவ் வந்து நம்ம ரெண்ட் வீட்டில் இருக்கிறவங்க சேஞ்ச் பண்ணும்போது வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ், அதனால் எங்களுக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டவ் தான் லாங் லைஃப் வரும். இந்த கேஸ் ஸ்டவ்வில் மொத்தமாக 3 பர்னர், ஜம்போ, மீடியம், ஸ்மால் சைஸ் 3 பர்னர் இருக்குது. 3 பர்னருமே நல்லா ஹெவி வெயிட். நல்லா பெரிய பாத்திரத்தை வச்சு கூட நல்லா வெயிட்டான பாத்திரத்தை வச்சு இதில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதனோட வாரண்டின்னு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ISI சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் வந்திருக்கு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு அடுப்புக்கும் இடையில் நம்ம பாத்திரம் வச்சு சமைக்கிறதுக்கு 280 மில்லிமீட்டர் இடைவெளி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆன் ஆஃப் பட்டன் வந்து அந்தந்த அடுப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே நல்லா இருக்குது. இந்த அடுப்பை சுற்றிரி பிளாக் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அது 100% பவுடர் டஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குது. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதில் டியூப் கனெக்ஷன் வந்து ரைட் சைட்லேயும் கொடுக்கலாம், பேக் சைட்லேயும் கொடுக்கலாம். 2 சைடில் வந்து டியூப் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. நான் வந்து இப்போ ரைட் சைடில் போட்டுக்கினேன். அந்த மீடியம் சைஸ் அந்த பர்னருக்கு பக்கத்தில் ரைட் சைடில் தான் நான் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டவ்வில் பைப்லைன் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பாருங்கள், மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஒவ்வொரு அடுப்புக்கும் பெரிய பெரிய பைப்லைன் கொடுத்துருக்காங்க. அதனால் அடுப்பு எதுவும் இருக்காது, கேஸ் வந்து ஃப்ளோவாக வரும். நம்ம கேஸ் ஸ்டவ் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த பைப்லைன் தான் மெயினாக நம்ம பார்க்கணும். கோணல் மணலாக இருந்ததுன்னா அங்கே போயிட்டு அடைச்சிரும் ஏதாவது டஸ்ட்டு. இது போல் ஸ்ட்ரைட்டு டியூபாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறது வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து ஃப்ளோவாக நல்லா எரியும். இதுக்கு பின்னாடி வந்து 2 கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அழகாக இருக்குது. சுத்தீரி வந்து பிளாக் கோட்டிங் தான். இதனோட லெக்கு வந்து 4 மூலைக்கும் லெக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸாக புஷ்ஷு கொடுத்துருக்காங்க.
கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் வந்து ஈஸி டு க்ளீன்னு சொல்லியிருக்காங்க. பேனு அதுக்கப்புறம் மேலே ட்ரைஸ் அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டான கிளாத்து அப்படி இல்லைனா மைக்ரோசாஃப்ட்டு ஃபைபர் கிளாத் வச்சு மைல்டாக இருக்கிற லிக்விடு போட்டு க்ளீன் பண்ணாலே நல்லா ஷைனிங்காக ஆகிடும் அப்படின்னு வந்து கேட்லாகில் போட்டிருக்காங்க. மேனுவலாக வந்து இந்த அடுப்புக்கு மேலே ஸ்டிக்கரும் போட்டிருக்காங்க. இந்த ஜம்போ பர்னர் இருக்கு இல்லையா, அது வந்து எரியும் போது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணும்போது டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து செக் பண்ணிவிட்டு தான் போட்டிருக்காங்க. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நம்ம பால் வைக்கும் போது சாப்பாடு வைக்கும் போது பொங்கி வரும், அது வந்து கீழே வராமல் அந்த கிண்ணத்தில் வந்து பேனில் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா திக்கான 5 mmல திக் பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைஸ் வந்து கடகடன்னு ஆடுற மாதிரி இல்லாமல் நல்லா ஃபிட்டடாக பண்ணுற மாதிரி அங்கே வந்து 2 சின்ன சின்ன நாப் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டவோட டெஸ்டிங்னு பார்த்திங்கன்னா லைஃப் டெஸ்ட், லோடு டெஸ்ட்டு, அப்புறம் லேக் டெஸ்ட், ரிலேபிலிட்டி டெஸ்ட், டியூரபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி டெஸ்ட் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு வந்திருக்கு. இந்த கேஸ் ஸ்டவ்லேயே வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை, சேஃப்டியாக இருக்குது. இந்த நாப் மட்டும்தான் இதில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன் ஆஃப் பட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக் சைடு வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் வந்து மிரர் ஃபினிஷில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபேஸ் பார்த்தா அதில் வந்து கண்ணாடி மாதிரி தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டவ்வோட லென்த்து 380 mm சொல்லியிருக்காங்க. வித்து வந்து 770 mm சொல்லியிருக்காங்க. அடுப்பு வந்து சூப்பராக இருக்குது. லுக் வைஸ் வந்து நல்லா ஹெவி வெயிட், ஒரு 8 kg இருக்கும்னு நினைக்கிறேன் இதனோட வெயிட் வந்து. கேஸ் ஃப்ளோவும் ப்ளூவில் சூப்பராக எரியுது. ஓவராலாக கேஸ் ஸ்டவ் சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு 3 month யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய பழைய கேஸ் ஸ்டவ். இது டியூபோடு ரிமூவ் பண்ணிட்டேன். விடியம் கேஸ் ஸ்டவ்வுக்கு டியூப் வந்து புதுசாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.